சீரியல் நடிகையான கண்மணி மனோகரன் அவர்கள் அவங்க வீட்டில் நடந்த ஒரு முக்கியமான விசேஷத்தை தன்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாத்தையுமே ரசிகர்களோட பகிர்ந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க என்ன விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றத பற்றியும், அந்த விஷயத்தின் மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சின்னத்திரை நட்சத்திரங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பவங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். குறிப்பாக குடும்ப பாசம், உறவுகளுக்கான மரியாதை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் அதிகமான வரவேற்பு பெறக்கூடிய விஷயங்கள். அந்த வகையில் தான் தற்போது சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வரக்கூடிய பெயராக நடிகை கண்மணி மனோகரன் மாறியிருக்காங்க. அதாவது இவங்க இப்படி மாறினதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீட்டில் ஒரு விசேஷத்தை செய்திருக்காங்க. தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாருடைய 60வது திருமண நாளை முன்னிட்டு அவங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி 60ஆம் கல்யாண வைபவத்தை நடத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியான தருணத்தை தான் ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் நிறைய புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் எடுத்து அதையும் சோசியல் மீடியாவில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க, சின்னத்திரை பிரபலங்களுமே கூட அவங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ பெருசாக கிராண்டாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக செலவு இருக்கத்தான் செய்யுங்க. ஸோ அதே நேரத்தில் இவங்க இந்த விழாவுக்காக செய்யப்பட்ட செலவுகள் குறித்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சுருக்காங்க. அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாமே சூப்பர் டூப்பராக கண்மணி அவர்கள் பதிலளித்திருக்காங்க. அந்த பதில் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக பரவப்பட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். தமிழ் சின்னத்திரை ரசிகர்களுக்கு கண்மணி மனோகரன் அப்படின்ற ஒரு பேர் பார்த்திங்கன்னா புதுசு கிடையாதுங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரபல தொடரான பாரதி கண்ணம்மா மூலமாக தான் அவங்க வீடுதோறும் அறிமுகமானாங்க. அந்த தொடரில் அஞ்சலி அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வில்லத்தனமும் இருக்கும், உணர்ச்சியும் இருக்கும். அந்த ரெண்டுமே கலந்த ஒரு நடிப்பால் தான் ரசிகர்கள் மத்தியில் அவங்க மிகப்பெரிய வரவேற்பு பெற்றாங்க. பல தொடர்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அவங்க நடிச்சிருந்தாலுமே கூட பாரதி கண்ணம்மா தொடர் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் சொல்லப்போனால் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தொலைக்காட்சிகளில் நிறைய தொடர்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அதுவும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்கள தேடியே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஜி தமிழில் ஒளிபரப்பான அமுதாவும் அனலட்சுமி தொடர்லையும், அதுக்கு பின்னாடி விஜய் டிவியினுடைய மகாநதி தொடர்லையும் பார்த்திங்கன்னா முன்னணி கதாபாத்திரங்கள் நடித்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையில் சின்னத்திரை நடிகைகளில் குறிப்பிடத்தக்க ஒருவராக அவங்க மாறியிருக்காங்கன்னே சொல்லலாம். நடிப்பு பயணத்தோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பிரபலங்களில் கண்மணியும் ஒருத்தங்க. சன் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த அஸ்வந்தோட அவர் காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த தம்பதியினர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அழகான தருணங்களை எல்லாம் அப்பப்போ ரசிகர்களோட பகிர்ந்துக்கிறது உண்டு. இது வழக்கமான விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியாவில் அவங்களுடைய அப்டேட்ஸை கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா த்ருவ் யாத்ரா அஸ்வந்த் அப்படின்ற ஆண் குழந்தையும் இவங்களுக்கு பிறந்திருக்கு. குழந்தையினுடைய புகைப்படங்கள், குடும்ப தருணங்கள் எல்லாமே வெளியிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் கண்மணி மனோகரனுடைய மாமனார் மற்றும் மாமியார் அவங்களுடைய 60வது திருமண நாளாக எட்டியிருக்காங்க. ஸோ இந்திய பாரம்பரிய குடும்பங்களில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு தான். குறிப்பாக தென்னிந்திய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய மைக்கல்லாக தான் பார்க்குறாங்க. இது சாதாரணமாக கொண்டாடாமல் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாரையும் கூடி வச்சு நண்பர்கள் அப்படின்னு எல்லாருடைய முன்னிலையில் தான் முறைப்படி விமர்சையாக நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே 60ஆம் கல்யாணம் அப்படின்றது எல்லாரும் தன்னுடைய குழந்தைகள் பெற்றோர்களுக்கு செய்யறதுக்கு பாக்கியம் செய்திருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு 60ஆம் கல்யாணம் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விழாக்களில் பார்த்தீங்கன்னா எல்லா சடங்குகளுமே முறையாக தான் செஞ்சுருக்காங்க. பாரம்பரியத்தினுடைய அழகாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவில் அதிக கவனம் ஈர்த்ததே கண்மணியினுடைய தோற்றம் தாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டில் மாடர்ன் உடையில் இருக்கக்கூடிய அவங்க இந்த நிகழ்ச்சிக்காக முழுமையாக பாரம்பரிய தோற்றத்தில் களமிறங்கியிருக்காங்க. ஸோ மாடர்ன் ட்ரெஸ்லாம் எதுவும் போடாமல் மடிசார புடவை கட்டி, நெத்திச்சுடி, மல்லிகைப்பூ அப்படின்னு பாரம்பரிய நகைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே அசல் பிராமணத்து ஒரு பொண்ணா, அதாவது பிராமணத்து மாமியாவே மாறியிருந்தாங்க. அவங்களோட பட்டு வேஷ்டி மற்றும் சட்டையில் கணவர் அஸ்வந்தும் பார்த்தீங்கன்னா கலக்கி இருந்திருக்காரு.
2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்டக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாகவே வந்து பரவிட்டு இருக்கு. சீரியல் மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலையுமே குடும்ப மதிப்புகளை வந்து காக்கக்கூடிய தம்பதிகள் அப்படின்னு இவங்களை நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலத்தில் இவ்வளவு பெரிய விழாவுக்கு ஏன் இத்தனை செலவு செய்யணும், அந்த பணத்தை வீடு வாங்கவோ தங்கம் வாங்கவோ அல்லது தொழிலில் முதலீடு செய்யவோ பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்களில் நம்ம ஒரு நல்லது செஞ்சாலும் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க, ஒரு கெட்டது செஞ்சாலும் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகைகள் வந்து செய்கிறது அவ்வளவு வந்து பிரபலமாயிடுது. ஒவ்வொரு செயலுமே விவாதத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் இந்த விழாவும் அதுக்கு வந்து விதிவிலக்காக இல்லைங்க. ஸோ இதுவும் அப்படித்தான் வந்து அமைஞ்சது. இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே கண்மணி மனோகரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசமாக ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுடைய பெற்றோரை பராமரிக்கிறதுல நாங்கள் எப்பவுமே வந்து தவறுனது கிடையாது, இனியும் வந்து நாங்கள் தவற போகிறதும் கிடையாது. அவங்கள வந்து மகிழ்ச்சியாக பார்க்கறது, அவங்களுக்கு அன்பை வந்து காட்டுறது, அவங்களுடைய அன்பை வந்து கொண்டாடுறது, அவங்களோட வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வந்து கூடவே இருக்கிறது, நாங்கள் அன்பை எல்லாம் பகிர்ந்துக்கிறது, இதுதான் வந்து எங்களுக்கு வந்து முதல் சொத்து. வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கிற மாதிரியான தருணங்களை அவங்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய எல்லா சொத்து முதலீட்டை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கருத்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றது அப்படின்னே சொல்லலாம். பலரும் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் குடும்பத்தோடு செலவிடக்கூடிய நேரம் அதை விட முக்கியம் அப்படின்றத உணர்ந்து செயல்படுவாங்க. ஸோ அப்படித்தான் கண்மணி அவர்களும் வந்து செயல்பட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வேகமான வாழ்க்கை அப்படின்றத நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கும் பொழுது பெற்றோர்கள் மூத்த தலைமுறையினரோட நேரம் செலவிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த நிலையில் கண்மணி மனோகரனுடைய இந்த செயல் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்கள் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. குடும்ப பாசம், நன்றி உணர்வு, பாரம்பரியத்தை வந்து முன்னிறுத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு பலருடைய மனதையும் போய் ஆழமாக தொற்றுருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ செய்யாதவங்க கூட இனி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக குடும்பத்தோட நேரத்தை செலவீடு செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தருணம். இது மாதிரிலாம் எல்லாராலையும் வந்து இருந்துட முடியாது அப்படின்றத அவங்க வந்து நினைவுபடுத்தியிருக்காங்க. திரையில் நம்ம நிறைய கேரக்டர்ஸாக வந்து நடிப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் வந்து கவர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. திரையில் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்களை ரசிகர்களை வந்து கவர்ந்து வரக்கூடிய கண்மணி மனோகரன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நிஜ வாழ்க்கையில் நிறைய பேருடைய மனசு, நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாத்தையுமே வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதை சூப்பராக அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த விஷயத்துல இருந்து நல்லாவே தெரியுது. அதனால தான் அவங்க இப்போ புகைப்படங்களை மட்டும் கிடையாதுங்க, பெற்றோருடைய மகிழ்ச்சியை விட பெரிய முதலீடு எதுவும் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சமூக வலைத்தளங்களில் தான் ஆயிரக்கணக்கானோர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல், பாராட்டப்படக்கூடியது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தை வந்து முதல்ல பாருங்க. பணம் காசு அப்படின்றது எல்லாரும் வந்து சம்பாதிக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்காக நம்மளுடைய சந்தோஷத்தையும் குடும்பத்தையும் குடும்ப உறவுகளுடைய இருக்கக்கூடிய அன்பையும் புறக்கணிக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு தவறை யாரும் செய்யாதீங்க. மேலும் கண்மணியுடைய செயலை பாராட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.